ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் இன்ஃபோ சேனல். ஆதார் கார்டும் பேங்க் அக்கௌண்ட்டும் ஆன்லைன்லேயே எப்படி சீடிங் பண்ணலான்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். சீடிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு ப்ளஸ் வந்து ஃப்ரீ லேப்டாப்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கூகுளில் வந்து என்பிசிஐன்றது வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. அந்த கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் வந்து நிறைய டேப்ஸ் இருக்கும். அதில் கஸ்டமர்ன்ற டேப் கிளிக் பண்ணுங்கள். கஸ்டமர் டேப் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா பாரத் ஆதார் சீடிங் எனேபிளர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டேபுக்கு ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் சீடிங் டிசீடிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த வெப்பேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சீடிங் பண்ணுறீங்களா இல்லை இன்னொரு அக்கௌண்ட் வந்து வேறு அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறீங்களான்ற ஆப்ஷன்ஸ்லாம் கேட்கும். அதெல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணிவிட்டு கீழே ஒரு கேப்சா இருக்கும். அதை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆதார் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி சப்மிட் கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த சீடிங் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். திருப்பி வந்து பார்த்திங்கன்னா இதே வெப்பேஜில் உங்கள் சீடிங் ஸ்டேட்டஸும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் பேங்க்லேயும் ஆதார் கார்ட்லேயும் சீடிங் ஆகும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நீ நேரில் தான் போகணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ரெகுலராக அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.